السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று வெள்ளி இரவு நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருகின்றான். நெருக்கடிகள், கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் இந்த ஒரு சூறா நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குகின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று தான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்க், இதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே இந்த சூறாவிற்கு அவர்களும் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த சூறாவை யார் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ, கபரினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்ற நெருக்கடிகள், கஷ்டங்கள், கவலைகள் இவைகளிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதரை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சூறா இந்த சூரத்துல் முல்காக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த சூரா முல்கை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இந்த சூரா முல்க் அல்லாஹ்விடத்தில் நமக்கு பரிந்து பேசக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறா. இந்த சூறாவை ஓதுவோம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான், அல்லாஹ்வினுடைய உதவிகள் கிடைக்கும். அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். நாம் அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டால் 2 ரக்காத் தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சினை ஏற்பட்டால் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய உதவிகள் அவர்களை வந்தடைந்தது. நாமும் அதே போன்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான்.